ஆதியாகமம் 1:1 வெளிப்படுத்தின விசேஷம் 22-21 வசனங்கள் வரை எழுதப்பட்டிருக்கிறவருடைய நாமங்களுக்காக, எழுதப்பட்டிருக்கிறவருடைய பேர்களுக்காக, எழுதப்பட்டிருக்கிறவருடைய பட்டங்களுக்காக ஸ்தோத்திரங்களை எழுதுகிறோம். என்னுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வேலை தொழில் வியாபார வாழ்க்கையிலும் எங்களுடைய சபையின் ஊழிய வாழ்க்கையில் 7 பகுதிகளிலே தேவனே செய்ததான, தேவனே செய்து கொண்டிருக்கிறதான, தேவனே செய்ய போகிறதான சகல நன்மைகளுக்காக, சகல ஆசீர்வாதங்களுக்காக, சகல பாதுகாப்பிற்காக நன்றி நன்றி கொடாத நன்றிகளை எழுதுகிறோம். உம்முடைய பரலோக ராஜ்யம், உம்முடைய பரலோக அரசாங்கம், உம்முடைய பரலோக அரண்மனை, உம்முடைய பரலோக ஆலயம், உம்முடைய தேவ தூதர்கள், உம்முடைய உடன்படிக்கை பற்றி அதிலே இருக்கிறதான புஸ்தக சுருள்கள், அந்த புஸ்தக சுருள்களிலே எங்களை பற்றி எழுதப்பட்ட சகல அதாவது ஆலோசனைகளும், அதாவது திட்டங்களும், அதாவது தீர்மானங்களுக்காக ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். சத்திய எழுத்துக்குள்ளார், சத்திய வார்த்தைக்குள்ளார், சத்திய வசனங்களுக்குள்ளார், சத்திய வார்த்தை வேதத்திற்குள்ளார் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2வது வருகையிலே வெளிப்படும் பொழுது நாங்கள் குற்றமற்றவர்களாக, பரிசுத்தமானவர்களாக, பாதுகாக்கப்பட்டவர்களாக ஆயத்தம் பண்ணப்பட்டு வருகையிலே எடுத்துக் கொள்ளப்பட எல்லாருக்கும் உதவி செய்கிறோம். இந்த ராத்திரி வேளையில் வருகையை குறித்து நீ விளங்கப்படுத்த போகிற 21 ரகசியங்களுக்காக நன்றி சொல்லு. துதிக்கக்கூடிய வாழ்க்கை சத்தியனுக்காக இயேசுவின் நாமம், சத்திய வார்த்தையாகிய ஆவியானவருடைய ஏவுதலில் செபிக்கிறோம். சத்திய வசனமாகிய நல்ல பிதாவே, தேவனுடைய வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாகும். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அது ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும், உலக பிரகாரமான காரியங்களாக இருந்தாலும், பழைய ஏற்பாட்டின் காரியங்களாக இருந்தாலும், புதிய ஏற்பாட்டின் காரியங்களாக இருந்தாலும், பரலோக காரியங்களாக இருந்தாலும், பூலோக காரியங்களாக இருந்தாலும், 3 அடிப்படை சத்தியங்கள் தேவைப்படுகின்றன. எழுதிக் கொள்ள தொடங்கும். 1, தலைப்பு நோட்டீஸ்கள்ல நாங்கள் போட்ட மாதிரி வருகையில் சத்தியங்கள்.
வருகையில் ஆயத்தத்துக்குரிய சத்தியங்கள். எந்த ஒரு காரியமாயும் ஒன்றாவது பிதாவுடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆமேனா? ஆமேன் இல்லையா? சத்தமா சொல்லுவோங்க. எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் யாருடைய சித்தம் நிறைவேற்றப்பட வேண்டும்? பிதாவுடைய சித்தம். இந்த சித்தம் எங்கே உண்டாக்கப்படுகிறது? இந்த சித்தம் யாராலே உண்டாக்கப்படுகிறது? இந்த சித்தம் எப்படி செய்யப்படுகிறது? இந்த சித்தம் காற்று வழியாக, மலை வழியாக, மின்னல் வழியாக, எதன் வழியாக பூமிக்கு கடந்து வருகிறது? 2000 எந்த வேத வழியினாலும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு ரகசியம். ஏசு செடியை கற்றுக்கொண்டு கொடுத்த சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற உம்முடைய பிதாவின் சித்தத்தின்படியே பூமியில அவர் இயேசுவே பூமியில என்ன சித்தம் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்? சத்தமா இரண்டாவது அடிப்படை சத்தியம். ஒரு காரியம் ஊழியமோ சபையோ தனிப்பட்ட வாழ்க்கையோ குடும்பமோ, இந்த பிதாவுடைய சித்தத்தை அது ஒரு 21 ரகசியங்கள் இருக்கிறார். 21 ரகசியங்கள் பிதாவின் சித்தத்தை பற்றி பைபிள்ல வருகிறது. இப்ப நான் எடுக்க போகிறது ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வருகிற மாதத்துல இந்த பிராந்தியங்களை சேர்ந்த மக்களுக்காக நாங்கள் நடத்த இருக்கிறோம். ஒரு மாதத்துக்கு 2 முறை நடத்த இருக்கிறோம். மாலை நேரங்கள்ல உங்களை புதிதாக இருந்தவர்கள் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ உங்களுடைய பேர்களை, உங்களுடைய மொபைல் நம்பர்களை கொடுத்தா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இங்க எவ்வளவு பெரிய ஆதரவு கேட்பாங்க. அமெரிக்காவில், இந்தியாவில், ரஷ்யா. ஐயா 21 தேவ சித்தம் எல்லாம் சொல்லிட்டா நான் இங்க பிரசங்கமே பண்ணுவாங்க. யாருக்கு இந்த தேவ சித்தம் பரலோகத்தில் எங்க உண்டாகும்? அரண்மனையிலையா, ஆலயத்திலையா, அரசாங்கத்திலையா, சிங்காசனத்துக்கு முன்னாலையா, 4 ஜீவன்களுக்கு மத்தியிலா, 24 மூவர்களுக்கு மத்தியிலா, எங்கே, எப்படி, யார் மூலமாக இந்த சித்தம் செய்யப்படுகிறது? எந்த பைபிளும் கிடையாது. சொல்லூரிய பைபிளும் கிடையாது, அந்த ஓவிய பைபிள் கிடையாது, இந்த ஓவிய பைபிள் கிடையாது. ஆன்லைன்ல எல்லாம் செய்யலாம் என்று இருக்கிறோம். கட்டாயம் படிக்க ஜூம் மூலமாக ஆடியோவே நீங்க படிக்கலாம், வீடியோவே நீங்க படிக்கலாம். மாதத்துக்கு 2 மாலை நேரம், ஒரு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், டோட்டலாக மாசத்துக்கு எவ்வளவு? 3 மணி நேரம் படி. அப்பதான் இதெல்லாம் படிக்கணும். 2வது அடிப்படை சத்தியம் சொல்லி இந்த பிதாவுடைய 21 விதமான சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் அறிவு, புத்தி, நான் பெரிய படிப்பாளி, நான் பெரிய பணக்காரன், நான் கோடி கோடியா சேர்த்து வச்சுக்கிறேன், ஆடிக்காரு, ஆவணிக்காரு, புரட்டாசி காரெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், இதுக்கெல்லாம் எழுதி கொண்டுங்க.
இரண்டாவது அடிப்படை சத்தியம் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற கிருபை தேவை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணுமானா இரண்டாவது என்ன தேவை? சொந்தமே இப்ப இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற கிருபை. பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, யோவான் 1ஆம் அதிகாரம். ஆனால் கிருபையும் சத்தியமும் யார் மூலமா? இயேசுவின் மூலமா. எப்படி கிருபை உண்டானது? எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும்? கிருபை பேசுறது 21 விதமான கிருபைகள் பைபிள் இருக்கிறது. இதுல எத்தனை கிருபை பாஸ்டருக்கு தெரியும்? எத்தனை கிருபை சபைகளுக்கு தெரியும்? எத்தனை கிருபையை இதுவரைக்கும் நீங்க பெற்று வந்திருக்கிறீங்க? அப்ப பிதாவுடைய சித்தத்தை எது இல்லாம செய்ய முடியாது. சத்தமா கிருபை இல்லாம. இந்த 21 விதமான கிருபைகள். மூன்றாவது இயேசுவுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலுக்குள்ளாக இந்த 21 கிருபைகள் ஒளிந்திருக்கின்றன. வருஷந்தோறும் முன்னாடி மீட்டிங் நடத்தினான் கிறிஸ்தவன். யாராவது இதை பேசுறாங்க? 7 வார்த்தை 7 வசனம், 7 வார்த்தை 7 வசனம். திரும்ப பேசுறான். அவரை நீ பேசிட்டு போன வார்த்தையினால உனக்கு என்ன லாபம்? என்னைக்காவது நடந்துருக்காங்க. புத்திரடி எத்தனை புத்திரடியை கொண்டாடி இருக்கிறேன். என்னைக்காவது கேட்ட பிரசங்கத்தின்படி அந்த 7 வார்த்தைகளை 7 வசனங்களை என்னைக்காவது சபையில, ஊழியர்கள, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில என்னைக்காவது பின்பற்றி இருக்கிறாயா? எதுக்காக? கடமைக்காக, பொழுதுபோக்குக்காக, கிறிஸ்தவ மதத்திற்காக, சடங்காச்சாரத்திற்காக, பாரம்பரியத்திற்காக. நான்காவது குறிப்பு எந்த ஒரு காரியம் செய்வதற்கு பிதாவுடைய சித்தம் வேறு. எந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்துவால் உண்டாகிற கிருபை வேறு. அடுத்தது நான்காவது பரிசுத்த ஆவியானவருடைய, பரிசுத்த ஆவி அல்ல, பரிசுத்த ஆவி என்பது வேறு, பரிசுத்த ஆவியானவர் என்பது வேறு. பரிசுத்த ஆவியானவர் பிதாவை போல, குமாரனாய இயேசுவை போல அவர் ஒரு ஆழ்த்தத்துவமானவர். பிதா இயேசுவை உண்டாக்கல, இயேசு ஆவியானவரை உண்டாக்கல. இன்னைக்கு பெந்தகோஸ்தே ஜனங்களுக்கு இந்த வித்தியாசமே தெரிய மாட்டேங்கிறது. அதற்கு காரணம் நல்ல காரணம். ஏன்? பரிசுத்த ஆவிக்கும் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கும் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லுகிறார். இந்த குழப்பம் இருக்கிறதுனால நம்ம பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்களுக்கு ஹோலி ஸ்பிரிட் இறங்கியதுனால என்னன்னு தெரியல, பரிசுத்த ஆவி இறங்கியதுனால என்னன்னு தெரியல. பரிசுத்த ஆவியானவர் இறங்குறதுனால என்ன தெரியும்? அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் பூமிக்கு வந்தார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்ற 3 ஆழ்த்தத்துவங்கள். எப்பயுமே பரலோகத்துல 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பூமிக்கு வந்து வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போவோம்,
புதிய ஏற்பாட்டுல 2000 வருடங்களுக்கு முன்னால் இந்த பூமிக்கு வந்து ஊழியத்தை செய்தது யாரு? இயேசு கிறிஸ்துவான். அவர் பிதாவும் பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்தாங்க? இவர் என்ன சொல்றாரு? நான் பாராவிட்டால் தேய்ச்சரவான வரான். நான் போய் அவர் என்ன பண்றாங்க? அவர் அனுப்புறேன்னா அவர் ரொம்ப மரியாதையா பேசுறார். கிறிஸ்தவா அதை அவருக்கு கொண்டு மரியாதை குறைவா பேசுறான். இது இட்டு தட்டுங்கப்பா. யோவான் 14வது அதிகாரம் 15வது அதிகாரம் 16வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை இயேசு அறிமுகப்படுத்தும் போது 12 இடங்கள்ல அவர் என்றும் அவருடைய என்றும் அவராலே என்றும் 12 தடவை குறிச்சிருக்கிறார். நம்மால் சொன்னா பரிசுத்த ஆவி இறங்குதுன்னா இதெல்லாம் சரியான சக்திகள் ஜனங்களுக்கு தெரியும். ஆராய்ந்து இதை கண்டுபிடிக்க வேண்டிய அக்கறைகள் பாஸ்டர்களுக்கு கிடையாது. வேற ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் பூமிக்கு வந்தார். மனிதனுக்குள்ள வாசம் என்ன தொடங்கினார். தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சியா வாழ முடியாம, விலகினமா பயந்து வாழ முடியாத சூழ்நிலை எல்லாம் விசுவாசிகளுக்கு சீசர்களுக்கு அவர்களை பலப்படுத்தும்படியா பரிசுத்த ஆவி என்ற ஒரு மரத்தை அவர்களுக்குள்ள வெளிப்படுத்தினார். கிவர் வேற, கிஃப்ட் வேற. இது ஜனங்களுக்கு தடுக்க மாட்டேங்குது. கொடுத்தவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த. அவர் கொடுத்த கிஃப்ட் என்ன? ஜனங்களுக்கு வித்தியாசம். நல்ல காரணம் ரெண்டுக்குமே ஒரே வார்த்தையை கொடுத்துட்டு போயிட்டான். பைபிளே தான் வந்திருக்கிறது. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி கோஸ்ட், ஹோலி ஸ்பிரிட். எப்படியோ பூமியில பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி? உலகம் எத்தனை பேர் விசுவாசி? அப்ப பரலோகத்துல 2 பேர் யார் யார் இருக்கிறாங்க? உடைய வலது பாரிசம் பரிசுத்த ஆவியானவர் வேலையை பிடிச்சிட்டு வேற ஒன்று இயேசு என்ன பண்றாரு? என்ன அருமையான ஒரு அமைப்பு. எத்தனாவது சொல்லி இருக்கிறார்? 6 சொல்லிட்டா 4 சொல்லிட்டா. அடுத்த குறிப்பு அவங்க அப்படியே எழுதிக்குவாங்க. 21 குறிப்பு 9-19 நான் முடிச்சிருவேன். மூணு சத்தியம் பிதாவுடைய சித்தம், குமாரனாகிய இயேசுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய உதவி ஒன்றாகும். உங்களுடைய வாழ்க்கையில் நீ எதை செய்தாலும் இது மூணையும் செக் பண்ணி பார்த்துட்டு செய்ய அது நல்லது. அடுத்த குறிப்பு எத்தனாவது குறிப்பு? 5. 5வது குறிப்பு புதிய ஏற்பாட்டில்
மூன்று மிக முக்கியமான சம்பவங்கள். ஐந்தாவது அது முதல் சம்பவம். இது மறுபடியும் நடக்கவே முடியாது. தெய்வம் மனுஷனாக மாறினார். இந்த இரண்டாவது அப்படி நடக்கவே முடியாது. இது மறுபடியும் தெய்வம் மனுஷனாக மாறவே முடியாது. அபூர்வமான ஒரு சம்பவம். இதுக்கு பேரு இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகை. அஞ்சாவது. The first coming of Jesus. ஆறாவது. இப்ப நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய சத்தமா இரண்டாவது வருகை. அதான் என்னுடைய மெயின் டாபிக். அதுக்குள்ள வருவதற்கு முன்னதாக அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய எத்தனாவது வருகை? இரண்டாவது. ஏழாவது குறிப்பு. இயேசு கிறிஸ்துடைய மூன்றாவது வருகை. ஒன்றாவது வருகை இரண்டாவது வருகையோடு இணைஞ்சிருக்கிறார். இரண்டாவது வருகை மூன்றாவது வருகையோடு இணைஞ்சிருக்கிறார். இரண்டாவது வருகையை புரிஞ்சுக்கிறோமா? ஒன்றாவது வருகையை புரிஞ்சுக்கிறோம். இரண்டாவது வருகையை புரிஞ்சுக்கிறோமா? மூன்றாவது வருகையை புரிஞ்சுக்கிறோம். அது மூன்று வருகைகளையும் முதலாவது வருகை, இரண்டாவது வருகை, சத்தமா மூன்றாவது. எத்தனை பாயிண்ட் இருந்து போச்சு? ரெண்டாவது என்ன போயிடாதீங்க ஐயா. கரெக்டா கணக்கு போட்டு பாருங்க. ஏழாவது எந்த ஊர்ல பிறந்தாரு? பட்டாபிராமமா, ஆவடியா, அம்பத்தூர்? எங்கேயா பிறந்தாரு? இயேசு எந்த ஊர்ல வளர்ந்தார்? திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற நாசரேத்தூர்ல வளர்ந்தாரா? சாத்தான்குளத்துல வளர்ந்தாரா? முதலூர்ல வளர்ந்தாரா? எங்கம்மா வளர்ந்தாரு? திருநெல்வேலி மாவட்டத்தில் சிஎஸ்ஐ சர்ச்சு கிடையாது. இதெல்லாம் கன்வென்ஷன்ல பேசியிருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் பேசாத சர்ச்சஸ் கிடையாது, ஊரு கிடையாது. இப்ப தூத்துக்குடி அப்படின்னு இருந்துச்சு. தூத்துக்குடி மாவட்டத்திலேயே நான் பேசாத கன்வென்ஷன்கள் சர்ச்சஸ் கிடையாது. அதுவும் பழக்கம். அது அந்த பேருலாம் நல்ல மனப்பாடமாக இருக்கிறது. தெரிவு செய்து கொள்ளும். இயேசு இந்த பூமியில மனுஷகுமாரனாக பிறக்கிறார். இயேசு பிறக்கிறதுனால எங்க இருந்தாரு? உங்க வீட்டுல வந்து இருந்தாரா? பிதாவின் மடியில் இருந்தாரா? சத்தமாச்சல் எங்க இருந்தாரு? தேவகுமாரனாக இருந்தார். ஆமெனா? தேவகுமாரனா முந்தின நாள் வரைக்கும் இருந்தவர் எப்படி திடீர்னு ஒரே ராத்திரியில இந்த அம்மாவுடைய வயிற்றுல
மனுஷன் பிறக்கிறாரு. 2000 வருஷமா யாராலும் விளக்க முடியும். யோவான் 1:14 என்ன சொல்லி படிக்க வேண்டாம். அது இல்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்திலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து என்ன பண்ணினார்? ஒரு வார்த்தை ஒரு மாமிசத்தை எடுக்க முடிஞ்சது. யார் இதுவரைக்கும் விளக்குறதே? தேவனுடைய வார்த்தை ஒரு கண்ணீர் வயிற்றுல எப்படி வித்தானம் வந்து விடுகிறது, அந்த வித்தானம் எப்படி மாறுகிறது, அந்த எப்படி கருவாக மாறுகிறது, இந்த கரு எப்படி கைகாலெல்லாம் உடைந்து குழந்தையாக மாறுகிறது. இந்த குழந்தை 9 மாதம் இந்த மரியாதையின் வயிற்றுல என்ன வழியில் இருந்தது? 9 மாதத்துல பரலோகத்தில் இருந்த தேவன் குமாரன் என்ன ஆனான்? அமெரிக்காவில் கேட்டுப்பாரு, ஆஸ்திரேலியாவில் கேட்டுப்பாரு, எங்க வேணாலும் கேட்டுப்பாரு. இதே கேள்வி இல்ல. அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில், கொரியால, ஜப்பான்ல எல்லாம் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்டிருக்கிறார். இதுவரைக்கும் யாரும் பற்றது தேவகுமாரனாக வாழ்ந்து கொண்டிருந்தவர் இன்று நாம் வரைக்கும் சடார் என்று மரியாதை போட்டுக்கொள்ள புகுந்து கருவாக பிண்டமாக குழந்தையாக மாறி இயேசுவாக வெளியே வருகிறார். இன்றைக்கு விலகிக் கொள்ள முடியாத வயசு. கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது ஈஸி. இயேசு பிறந்தார். எப்படி பிறந்தார் என்று சொல்லி விஞ்ஞான பூர்வமான எவனாவது நம்மகிட்ட கேட்டா நம்மள எத்தனை பேருக்கு போய் சொல்றது? அதான் பிறக்கல, கேட்காதீங்க, கேட்கலாம், அவன் அதிசயம் அதான் கேட்காதீங்கன்னு சொன்னா அதிசயத்தை உலக விளக்க தெரியல. பிறகு எப்படி அந்த அதிசயத்தை நம்ப சொல்றேன்? சபைகள்ல அதிகமான விஞ்ஞானிகள் இல்லை, கல்வி மாணவர்கள் இல்லை, ஸ்காலர்கள் இல்லை, அறிவாளிகளும் இல்லை. கேத்தலிக் சர்ச் போனீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ் தான் இருப்பாங்க. சிஎஸ்சிக்கு போனீங்கன்னா எப்படி நிறைய பேர் இருப்பாங்க, டீச்சர் தான் இருப்பாங்க. ஏன் பெண்டிகாஸ்டல்ஸ்ல கம்மி? அறிவுக்குரிய எந்த ஒரு காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் பண்டிகா. எதுக்கு எடுத்தாலும் விசுவாசம் 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 சொல்லி எத்தனாவது பாயிண்ட்ல நிற்கிறோம்? 7. 8வது இயேசு முதலாவது வருகையில பாவிகளை ரட்சிக்க வந்ததாக 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது. சீக்கிரமா வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:15. இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில எதுக்காக வந்தாரு? சத்தமா ரட்சகராக, ரட்சிக்கிறவராக இயேசு வந்தார். இப்படி மோசே பற்றி எழுத முடியல பைபிள்ல, தாவீதை பற்றி எழுத முடியல பைபிள்ல, யோவான் பற்றி எழுத முடியல பைபிள்ல,
பவுல் பேரை யோவான குறித்து ரட்சகனாக சொல்ல முடியல. அப்ப இயேசு முதலாவது வருகையில 8ஆம் பிரிவு இந்த உலகத்துல வந்ததுடைய நோக்கம் பாவிகளை ரட்சிக்க. வந்திருக்கிற எத்தனை வருஷம் ஆச்சு? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கான். என் கூட வேலை செய்யறது ரட்சிக்கப்பட்டிருக்கானா? என் சபையில் இருக்கிற விசுவாசிகள் ரட்சிப்புக்குள் வழி நடத்தப்பட்டிருக்கிறார்களா? அவன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? வாசிக்கிறதுல பாவிகளை ரட்சிக்க. நீங்க நம்மளோட எத்தனை பாவிகள் பழகிறாங்க? அரிசி கடைக்காரர்கள், காய்கறி கடைக்கார அம்மா, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களே. என்னைக்காவது இவருக்கு அந்த ரட்சிப்பை தெளிவா சொல்லி கொடுக்கிறோமா? அடுத்த குறிப்பு நம்பர் 9. வந்தாரு, பெத்லகேமில் பிறந்தாரு, நாசரேத்துக்குள்ள வளர்ந்தாரு, யோர்தான் நதிக்கு போய் ஞானஸ்நானம் எடுத்தாரு, 3 வருட ஊழியர்களுக்கு கடந்து வந்தாரு, யூதேயா, கலிலேயா, சமாரியாவில் ஊழியர்களை செய்தார், கல்வாரிக்கு வந்தார், சிலுவையில மரித்தார், அடைக்கலம் பெற்றார், உயிர்த்தெழுந்தார், 40 நாட்கள் தேவனுடைய ராஜ்யத்தை 120 பேருக்கு சொல்லிக் கொடுத்தார். ஊழியமலையை போய் மேல 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 போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? இவர் போய் பிதாவுடைய மனது வாரிசு. இப்ப பிதா எங்க இருக்கிறாரு சொல்லுங்க. இந்த பரலோகம் எங்க இருக்கு? அம்மா சொல்லுவான், ஈஸியா ராத்திரி 12 மணிக்கு நான் வேலை போயிட்டு காலையில் 1 மணிக்கெல்லாம் என்ன பண்ணிட்டேன். சாமர்த்தியமா பேசுறீங்க. இங்க இருக்கிற சென்னையில சரி ராஜ் கோட்டைகளை போய் கொஞ்சம் சிறியதை பார்த்துட்டு வந்து பார்ப்போம். உனக்கு தெய்வம் அவ்வளவு ஈஸியா போச்சா? அனுப்பிட்டு இருக்கிறாரா? போய் பார்த்துட்டு வருமாறு பைபிள் சொல்லுகிறது, ஒருவரும் ஒரு காலம் தேவனை அவ்வளோ பெரிய மோசே அவரை பார்க்க அவர் என்ன சொன்னாரு? பார்க்க முடியும். ஏன் யார் பார்க்க முடியாது? ஒரு தேவ சட்டம் இருக்கு, பரலோக சட்டம் இருக்கு. என்னையா டிவைனா, என்னையா ஹெவன்லினா என்னை பார்த்து ஒரு மனுஷனை எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுது? பார கல்வா இருக்கிற ஒளிஞ்சிக்க நான் பைபாஸ் பண்ணுவேன். நீ ஓட்ட பார்க்க மாட்டேன். செத்தான் 120 வயதுல செத்திருக்கான். அவனை பற்றி பைபிள் சொல்லுகிறது, கண்ணாடி கண்ணாடி போடுங்க. அப்புறம் 120 வயதுல நல்ல ஹெல்த்தியா இருந்தவன் எப்படி திடீர்னு செத்தான்? அவனை கிறிஸ்தவ பதமையில் தூரத்தில் இருக்கிற யோகான் எல்லாத்தையும் பார்த்து காணான் எல்லாம் காணான் தேசங்கள் எல்லாம் கண்ணாலும் பார்க்கணுமானா 120
20 வயசுல எவ்வளோ ஹெல்த்தியா வாழ்ந்துருக்கான். இப்படி செத்தான். 2000 வருஷம் எந்த மிஷனரி கான்ஃபரன்ஸ் இருக்கிற தெரியும். எல்லாத்தையும் பார்த்துட்டு மோசே வாதனை ஆண்டவர் அவருடைய முதல் காட்சியில் இருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துட்டியா மோசே? பார்த்துட்டியா? என்ன பண்ற? என்னை பார்த்து திரும்புகிறார். இவர் திரும்பினான் பாருங்க. பிரபாவம் என்ன? அவருடைய முகத்தை பார்த்த எவனு என்ன செய்யணும்? மோசே செய்த முதல் கொலை கடைசி கொலை என்ன? தேவன் செய்த முதல் கொலை கடைசி கொலை என்ன? பைபிள்ல 7 கொலைகளை யார் பண்ணியிருக்கிறார்? இயேசு கொண்டது யார்? இயேசுவை யார் கொண்டது? அவர் மாம்சத்திலே கொலையிட்டு பயங்கரமான ரகசியம். எல்லாம் யாரும் பேச மாட்டார், பயப்படுவோம். தேவனுக்கு பயப்படுவார். ரொம்ப ஈஸியா நேற்று ராத்திரி 1 மணிக்கு நான் பரலோகம் போனேன். காலையில் 1 மணிக்கு என்ன பண்ணிட்டு அவ்வளவு ஈஸியா. ஏன்னா பரலோகம்னாலே ஜனங்களுக்கு என்னன்னு தெரியும். இந்த பரலோகம் எங்க இருக்கிறது? விரும்புன்னு அடுத்த பாயிண்ட் கொஞ்ச நேரம் தான். இந்த பரலோகம் எங்க இருக்கிறது? பூமியில் இருக்கிறோம். வேற என்ன கலர் நிறத்துல வானம் இருக்கிறது? சொல்லுங்க, அப்பட சொல்லுங்க. நீல கலர், ப்ளூ ஸ்கை. இது முதல் வானம் நம்ம சொல்றோம். விமானங்கள் எல்லாம் பறக்க முடியும், காற்று மண்டலத்தில். இதுக்கு அடுத்தால கிரகணங்கள் இருக்கிற மில்கி வே 2வது வானம் இருக்கிறோம். ஏன் நம்மளால எல்லாம் போக முடியாது? ஏன்னா இங்க போகணும்னா எல்லாம் போக முடியும், ராக்கெட்ல தான் போகணும். இதையும் தாண்டி ஒரு 3வது வானம் இருக்கிறோம். 2012 3வது வானம் என்று ஒரு வானம் இருக்கிறோம். இதான் நட்சத்திர மண்டலம், காற்று மண்டலம், கிரகங்களின் மண்டலம். அதுக்கு மேல சத்தமா நட்சத்திர மண்டலம். இங்கெல்லாம் பரலோகம் கிடையாது. கிறிஸ்தவர்களுடைய ஒரு மிக முக்கியமான தவறான கூற்று, 3வது வானத்துல பரலோகம் இருக்கிறோம், 3வது வானத்துல இல்லை. இதை புரியலைன்னா இயேசு மேல போன இடத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, இயேசு இறங்கி வர போற இடத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. சீக்கிரமா 2 வசனத்தை வாசிங்க, அடுத்த பாயிண்ட புரிங்க. பரலோகம் எங்கே இருக்கிறார்? எபேசியர் 4:10. சீக்கிரமா வாசிங்க. எபேசியர் 4:10. எப்படி கேட்கிறாங்க? ஐயா வாசிச்சாங்க. எல்லா வானங்களுக்கு. அப்ப எல்லா வானங்களும் மொத்தம் எத்தனை வானம் இருக்கு? அப்ப இவர் எங்க போயிருக்கிறாரு? இப்படி 7 வசனங்கள் பைபிள்ல இருக்கு. இன்னொரு வசனம் தான் சொல்றான். எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 4:14. சீக்கிரமா வாசிக்கலாம்.
அப்ப முதலாவது வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லா வானங்களுக்கும் மேலாக வானங்களின் வழியாக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் போயிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? பரலோகம் என்பது முதலாவது வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானத்தை தாண்டி மேல இருக்கிறது. அவ இயேசுடைய இரண்டாவது வருகை அடுத்த பாட்டு எப்படிங்க வரப்போறாரு, எங்கிங்க வரப்போறாரு, எதுக்காக இயேசு வரப்போறாரு, யாருக்காக இயேசு வரப்போறார், இதுவும் தெளிவான ஒரு டீச்சிங் கிடையாது கிறிஸ்தவர்கள். அடுத்த பாயிண்ட் நம்பர் 10. இயேசு இப்ப 3 வானங்களுக்கு மேல பரலோகத்தில் இருக்கிறார். இப்ப எங்க இருந்து வரணும்? சத்தமா எங்க இருந்து வரணும்? பரலோகத்திலிருந்து வரணும். எழுதுங்க, இயேசு எங்கிருந்து வருவான்? பரலோகத்திலிருந்து வருவான். மொத்தம் எத்தனை வானம் வருகிறது? 3 வானம். இந்த 1வது வானத்திலே 2வது வானத்திலே யார் இருக்கிறார்? அடுத்த பாடம் 12 11 எழுதிக்கங்க. எபேசியர் 6:12. எபேசியர் 6:12. வான மண்டலம் அல்ல, எப்படி எழுதியிருக்கிறது பைபிள்ல? வான மண்டலங்களில் அவர் முதலாவது ஆகாய மண்டலம், 2வது கிரகண மண்டலம். இந்த மண்டலங்களுக்கு மேல் அந்த மண்டலங்கள்ல பொல்லாத சேனைகள், கள்ளத்துக்கட்சியுடைய சேனைகள் இருக்கிறது. அவர் இயேசு வரமாட்டான். காலியா இருக்கிறது எது? 1வது மண்டலம், 2வது வானம் போது மீது யாருடைய வேலை காலியா இருக்கு? அப்புறம் எப்படி ஜோஷுவா பஞ்சாயத்துல வர்றாருன்னு சொல்றாங்க எனக்கு தெரியல. அவருடைய தனியா விசாரிக்கணும். என்ன அப்படியே பழகிட்டீங்க? இயேசு பஞ்சாயத்துல வர்றாரு, பஞ்சாயத்துல பாட்டு பாடி பழகிட்டீங்க. ஏன் 1வது வானம் 2வது வானம்னா யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? கள்ளத்திற்குடைய கண்ட்ரோல் இருக்கிறது. அதுக்கு மேல பரலோகத்தில் தெய்வம் இருக்கிறார். தெய்வத்தில் பரலோகத்திலிருந்து இயேசு இறங்கினா காலியா இருக்கிற ஒரே வானம் இது. அப்ப எழுதிக்கங்க, இனி தப்பி தவிர பாஸ்டர்கள் என்ன பேசக்கூடாது? இயேசு எங்க வர்றாரு அப்படின்னு கேட்கலாம். நேரடியாக ஏன் வரமாட்டாங்க கேட்கலாம். 3வது வானத்துல எழுதிக்கங்க, மத்திய பிரதேசன்னு ஒரு இடம் இருக்கிறது. எழுதிக்கங்க. அடுத்த ஒரு 15 நிமிஷம் கூட இல்லை. 3வது வானத்துல என்ன இருக்கு? சட்டமா மத்திய பிரதேசம். 2000 வருஷமா எல்லா பெந்தோஸ்தே பாஸ்டர்களும் இருந்தது ஒரே ஒரு பிரதேசம் தான். ஆனா பைபிள்ல எத்தனை பிரதேசு வருகிறது? 3 பிரதேசு வருகிறது. சுவிசேஷ புத்தகத்துல கடைசியில இயேசு மரிக்கும் போது அருகாமையில் இருந்த அந்த கல்லை என்ன சொன்னா, ஆண்டவரே என்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன? அது ஆண்டவர் என்ன சொன்னார்? இன்றைக்கு என்னோடு கூட சரி. ஏசாமி செத்தாரா? சில பேர் மறிச்சு சாகிறாங்க. அன்னைக்கு செத்தாங்கல்ல, எப்ப பரலோகம் போறாங்க? மூன்று நாட்கள் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தாரா?
வீட்டிற்கு 40 நாட்கள் அவருடைய அப்போஸ்தலர் ஒன்றின்படி போதித்தாரா? 3 + 40 எத்தனை நாள்? 43 நாள் கழிச்சுதான் எங்க போறாரு? அப்ப இயேசு கல்லண்ட பேசுற பரதேசு அது இல்லை. இதுவே தெரிய கிறிஸ்தவனுக்கு. அப்ப அது என்ன பரதேசு? இந்த பூமிக்கு கீழே ஒரு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அது 21 அரசியல்களுக்கு எடுக்க நேரம். அது ஒரு பகுதி டார்ச்சரஸ் டெம்பரரி ஹெல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கிறது. 21 வசனம் இருக்கிறது பைபிள். அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பிளப்பு இருக்கிறது. இந்த பக்கம் ஹேடிஸ் சியோன் என்கிற கீழான பரதேசி இங்கே இருக்கிறது. அதுக்கு கீழே அக்கினியும் கண்ணும் எரிகிற கடல் இருக்கிறது. இப்ப ஒரு ஆண்டவருடைய உள்ளம் மறிக்கும் போது இன்னொரு தவறான உபதேசம். ஒரு பாஸ்ட் இறந்துட்டாரோ கிறிஸ்தவன் இறந்துட்டாரோ உடனே எங்க போயிட்டாரு? சட்டமா அப்படின்னு சொல்றாங்க. எங்கேயா ஆதாரம்? அவ்வளோ பெரிய தெய்வ மனிதர் தாவி அப்போஸ்தலர் 2:33, 34 பின்னால படிச்சு பாருங்க. தாவீது எழுந்து இன்னும் பரலோகத்துக்கு போகலையே எழுதியிருக்கிறது. தாவீது ஏன் போகல? அவர் அங்க டான்ஸ் ஆடினாரு, பாட்டு பாடினாரு, கொட்டடிச்சாரு. எப்படியா நீ சொல்ற? அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறது. தாவீது எழுந்து இன்னும் எங்க போகல? தாவீது இறந்து 670 ஆண்டாச்சு. இதை எழுதுறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். லூக்காவில டாக்டர் எழுதுறான். இயேசு மரித்து மீட்பதற்கு போயிட்டார். அதுக்கு பிறகு எழுதுறான் தாவீது இன்னும் எழுந்து எங்க போகல? அப்ப எழுதி தாவீதை பரலோகத்துல டான்ஸ்ல பார்த்தார். சத்தியம் தெரியாமல், தேவன் தெரியாமல், ரகசியத்தை தெரியாமல் அப்ப இந்த கீழான பரதேசம் வரப்படுகிறார். அது யார் இறந்தாலோ பரிசுத்தவான்கள். அடுத்த பாயிண்ட் எழுதிக்க. பரிசுத்தவான்கள் இறந்தா பரலோகம் போக முடியாது. ஆசிரியர் இறந்தா பரலோகம் போக முடியாது. இனி அடக்காத தயவு செய்து இப்படி சொன்னார். பைபிள் மூலமா பேசாம செத்த உடனே பரலோகம் போயிட்டான்னு சொன்னா ஏசுக்கியா இயேசு 2வது வழியில வர்றாரு. அவர் அந்த நாளையா இருக்கிறாரு. இவன் தான் அங்க போயிட்டாரு. இவன் அங்கேயே மீட் பண்ணி கொள்ளலாம். ஏன் வர்றாரு? அவர் எதுக்கு பைபிளுடைய முடிவில் வெளிப்படுத்தல் 20ல வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு ஒன்று இருக்கு. அதுக்கு பிறகுதான் புதிய வானம், புதிய மண்ணை, புதிய செய்தி போற குரூப்பு பிரியுது. அக்கினி பெண்ணை கடல் போது அவர் உலகத்தின் முடிவில் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புல தான் ஒரு மனுஷன் பரலோகம் போவானா நரகத்துக்கு போவான முடிவெடுக்கிற பொழுது செக் பண்ணி எண்ணங்கள் வார்த்தையை பிரியெல்லாம் செக் பண்ணி ஜீவ புத்தகம் ஒன்று, ஆட்டுக்குடியாக ஜீவ புத்தகம் ஒன்று, நாமும் இந்த 3 புத்தகங்களை அங்கே திறந்து செக் பண்ணவர்தான் ஒருத்தருக்கு பரலோகத்துக்கு அனுப்பலாமா நரகத்துக்கு அனுப்பலாமா முடிவெடுக்கிறான். இந்த உலகம் முடிஞ்ச வரை அப்படின்னு பைபிள் சொல்கிறது. அப்படி எப்படி இப்ப கிறிஸ்தவன் பாஸ்டர் மேல போனான்? ஆயிரம் பாஸ்டர்களை படிக்குவா சென்னை. நான் ஒரு ஆளா இருந்திருக்கிறோம். டிபேட் பண்றது நிறைய 1000 காலங்களை படிப்போம். அமெரிக்கா எங்க வேணாலும் படிப்போம். நான் ஒரு ஆளா இருந்திருக்கிறேன். பேசிக்கொண்டேன். எல்லாம் பாரம்பரியமா சடங்கை சார்பா அவன் சொன்னது இவன் சொன்னதெல்லாம் கேட்டு அதை பாவம் சடங்கை திரிச்சு அவங்களுக்கு ஒரு புரியாம சத்தியத்தையும் அறிவியர்கள் சத்தியம் உங்களை ஆக்கிறதே ஆகலையே. எத்தனாவது பாயிண்ட்? நீங்க பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தா அப்படின்னு தூக்கிட்டீங்க அப்படிங்களா? எத்தனாவது பாயிண்ட்? 12. ஐயா சொல்றதான் எடுத்துக்கிறாங்க. முதல் வரிசையில் இருக்கிறார். எத்தனாவது குறிப்பு?
சத்தமா 12வது குறிப்பு. கிறிஸ்தவர்களோ ஆசிரியரோ இறந்த உடனே எங்க போக முடியும்? அதுக்கு இன்னொரு காரணம். உடம்பெல்லாம் இப்பதானே அடக்கம் பண்ணி வந்தோம். அப்புறம் எதிர போனாங்க மேல எப்படியா போயிட்டு வந்தான்? இங்கதானே அடக்கம் பண்ணி வந்தோம். எப்படியா மேல போவான்? ஆவியில போனான். எங்க இடத்துக்கு பேர் என்ன? காப்பமேட்டில் இருந்து இப்ப நான் முடிஞ்ச உடனே அங்க சென்னையில வைரவீசி தங்க போகணும். என்னை கொஞ்சம் ஆவியில கூட்டிட்டு போயிருக்காங்க. கார் இல்லாம மலேசியா சிங்கப்பூருக்கு ஆவியில போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி கதைகளை எல்லாம் விட்டுட்டு வெளியே வேதத்தை ஆராய்ச்சி பார், சத்தியத்தை கண்டுபிடி. அதான் யூனிவர்சிட்டியுடைய டி டாக்டர் சகாயராஜா அவ்வளவு அழகாக சொன்னாங்க. சத்தியம் நல்ல கேள்வி செய்வோம். இறந்த உடனே என்ன நடக்கும்? ஒரு பரிசுத்தவான் நீதிமான் எழுதிய ஒன்னு அடக்கம் பண்றாங்க, உடம்பு அல்லது எரிக்கிறாங்க. சிங்கப்பூர்ல எல்லாம் கிறிஸ்தவர்கள் எரிக்கிறாங்க, இடம் இல்லை. ஆனா இங்க இடம் இருக்கிறாங்க, வச்சுக்கோங்க. எரி செத்த உடனே அடுத்த பாய் 13வது பாய், நம்ம உடம்பு எதோடு எல்லாம் மாறிடுது. சத்தமா இனி அந்த 3 நாள் கண்டுபிடிக்க முடியும். அப்ப இனி உடம்புக்கு வேலை இல்லை, போயிடுச்சு. அடுத்த பாய் 14வது பாய். நம்முடைய ஆவி எங்க போகுது? பிரசங்கி 12 முட்டை சிசுக்கு நான் போகுது. தேவனிடத்தில் போயிடுது. 7 விதமான ஆவியை குறித்த 7 விதமான விளக்கங்கள் பைபிள் இருக்கிறார். பிதாவுடைய ஆவி என்பது வேறு, குமாரனுடைய ஆவி என்பது வேறு, பரிசுத்த ஆவியானுடைய ஆவி என்பது வேறு, மனுஷனுடைய ஆவியாத்மா சரீரத்தில் வருகிற ஆவி என்பது வேறு, மனுஷனுடைய மூச்சு பிராண உயிராகிய இந்த ஆவி வேற. பிரசங்கி 12 சொன்னது இந்த ஆவி. யாரு செத்தால், இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்துவனோ எவன் செத்தால், பாவியோ அக்கிரமமோ எவன் செத்தால் அவன் உயிர் எங்க போயிடும்? சரீரம் நம்மோடு மனால் பயிற்சி. 13வது குறிப்பு. நம்முடைய ஆவி இதெல்லாம் நிறைய படிகள் இருக்கு. 61 வசனங்களை நாங்க காமிச்சு கொடுக்கிறது. இது எப்படி எல்லாம் போகும், எங்கெங்க போகும், டிராவல் பண்ணோம் அப்படின்னு. நம்முடைய ஆவி நம்முடைய எழுப்புகள்ல தங்கி இருக்கும். பின்னதாக எசேக்கியேல் 37 பரமேல் படிச்சுப்பாங்க. நம்ம ஆவி செத்தவர்கள் எங்க தங்கி இருக்கும்? சட்டமா சத்தமா ஏன் எலும்புகளை தங்கி இருக்கு? எத்தனை நூற்றுக்கணக்கான வருஷம் கழிச்சு பார்த்தாலும் என்ன கிடைக்குது? எசேக்கியேல் 37 இறந்த பிறகு ஆவி எங்க போயிருக்கு? எலும்புகள். நல்ல ஆவினால அதுதான் இருக்கும், கெட்ட ஆவினால அதான் இருக்கும், பரிசுத்தமான ஆவியினால அதுதான் இருக்கும், பாவம் செஞ்ச ஆவினால இருக்கும். உலகத்தில் இப்ப சிரிக்காதவங்க எல்லாம் செத்தவர்கள் தான் சிரிக்கிறாங்க. செத்தவர்கள் எலும்பு பார்த்துருக்கீங்களா? என்ன தெரியுங்க? என்னையா தெரியுது? என்ன இப்ப உங்களால யாருனாலையும் அத்தனை பண்ண காட்ட முடியுமா? செத்தவர்கள் தான் மனுஷன் சிரிக்கிறான். நல்ல யோசிக்கப்பா. பல்லுங்கிறது ஒரு எழு. பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு. எழுப்புகளோடு ஆவி வார்த்தை கலந்திருக்கிறது. சரி, எங்க போச்சு? ஆவி எங்க போகுது? எலும்புகள்ல தங்கி இருக்கிறது. 13வது அல்லது 14வது குறிப்பு ஒரு சில நிமிடத்தில் முடிச்சிருவோம்.
நம்முடைய ஆத்மாவானது பரிசுத்தமுள்ள ஆத்மாவா இருந்து மறித்திருந்தால் அந்த கீழான பிரதேசத்தில் போய் தங்கியிருக்கும், இளைப்பாரி கொண்டிருக்கும். பாவம் செய்த ஆத்மாவா இருந்தா இந்த லாசரு சம்பவத்தில் வருகிற அந்த டார்ச்சரை வேதனைப்படுத்துகிற அந்த நரகத்தில் போய் தங்கியிருக்கும். இதுதான் வித்தியாசம். ஆத்மாவை எழுதிட்டீங்கன்னா இப்ப நம்ம பரிசுத்தமா நம்முடைய ஆத்மாவை காத்து கொண்டு மறிக்கிறோம்னு வச்சுக்கிறோம். நம்முடைய சரீரத்துக்கு என்ன இன்னைக்கு என்ன நடக்கும்? சரீரம் எங்க போவோம்? மண்ணோட போயிடும். ஆவி எங்க போவோம்? எதுவும் அல்ல இருக்கும். ஆத்மா எங்க போகும்? கீழான இளைப்பாறுகிற ஸ்தலத்துல போய் கிடைக்கிறது. தானியேல் 12:13 பின்னால படிச்சு பாருங்க. இளைப்பாறுகிற ஸ்தலம். எபிரேயர் 4:1 முதல் 15 படிச்சு பாருங்க. நான் சொன்ன ஆதாரங்கள் எல்லாம் ஒரு புஸ்தகம். சோ நீங்க செத்த பிறகு உங்க ஆவி ஆத்மா சரீரம் எங்க போகுங்கிறது யாவது இந்த 2000 வருடம் படிச்சிருக்கீங்களா? உங்க விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? செத்தவங்க எங்க போயிருக்காங்க? அது சிஸ்டரா இருந்தா அவங்க பல்லவத்துல பாட்டு பாடி நீ பாத்தீங்க பாருங்க. பிரதரா இருந்தா அவர் தோட்ட வேலை செய்யறாரு. ஏன் ஆதாமோட இதை சேர்த்து விட்டியா? சந்தேகம் அடுத்த பாடம். இப்படி இருக்கும் போது கவனிக்கணும், இதை இயேசு இறங்குகிறார். அடுத்த பாடம் 2வது வரைக்கும் 3வது வரைக்கும் சொல்லி முடிச்சிருவோம். இப்ப பரலோகத்தில் இருக்கிற இயேசு அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தமும் அது எந்த நேரத்தை யாருமே தெரியாது. 2000 இயேசு வராத உலகம் அழிஞ்சிருந்து முஸ்லீம் சொல்லல, ஹிந்து சொல்லல, நாத்திகன் சொல்லல, திராவிடன் சொல்லல, மாஸ்டர் தான் உணர்ந்தான். நான் ஒருத்தர் தான் சொல்றேன். 1983 நான் அமெரிக்காவில் வாழ்ந்ததான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? 17 வருடம் இருக்கு 2000 இயேசு வரப்போனாலும் உலகம் அறியாது. ஆனா இந்தியாவிலே முஸ்லீம்ல இருந்து வந்தவர்கள் இவருக்கு என்னையா தெரியும்? பைபிள் அதான் இயேசு வர்றாரு, உலகம் அறிய போகுது. உங்கள் அநேக பேர் சொன்னீங்க சீனியர் பாஸ்டர்ஸ். இயேசு வந்தாரா? நான் சொல்ல மாட்டேன். உனக்கு தேசம் செய்யறேன் உலகம் அறியணும். நம்ம தான் இருக்கிறோம். ஒரு 2001, 2002, 2003 கட்சி எந்த பாஸ்டர் பேசுறேன் சொன்னது நடக்கலையே. நான் சொன்னதான நடந்தது. 2008 வந்துச்சு. உடனே பாஸ்டர் தான் 2008 சவுத் அமெரிக்காவில் நல்ல கவனிக்கிறது ஒரு சில கல்வெட்டு காரியங்களை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேரு மாயன் கேலண்டர். மாயங்கிற ஒரு கூட்டமாட்டம். அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க, 2012 உலகம் அழிஞ்சிருக்கு. மாஸ்டர்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டான். ஆஹா 2012 இயேசு வந்தார். அவன் சொன்னான் மாயன் கேலண்டருக்காக. அவன் போல ஒரு விக்கிரகாரன் கைபுல்ஸ். அவன் சொன்ன பாஸ்டர் நீ எடுக்கலாமா? அவனுக்கு கிடையாது. ஏசு 2012 வாழ்ந்தோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாம் நோட்டீஸே வச்சு கொடுத்துட்டாங்க. எந்த டிசம்பர் 21ஆம் தேதி சென்னை போறாங்க. ஏன் எது நோட்டீஸ் கிடைச்சு கேட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். நான் சொன்னேன் ஏசு வடப்போக்கு அதுக்கு ஒரு 2021 அக்டோபர் நினைக்கிறேன். பெங்களூர்ல காரை கண்டு எடுத்துக்க முடியாது. சின்ன இடம். ஒரு ஆட்டோவில் போயிட்டு ஆட்டோவில் ஒருத்தர் வந்துட்டு ஏசு வருகிறார்கள் எழுதி போட்டுட்டார். நான் கேட்டேன், நீங்க கிறிஸ்தவர்களாக இருக்கேன். ஆமாம். இது என்ன எழுதிருக்கீங்க? நான் எனக்கு ஒன்று தெரியாம ஏசு வருகிறார்கள். ஆமாம். எப்போ வர்றாங்க? இதற்கு ஒன்று விஷயம் தெரியாமல் இருக்கிறீங்களே. எங்க பாஸ்டர் நான் பேர் சொல்ல விருப்பம் தெரியும். அது நம்பர் 1 பாஸ்டர் பெங்களூர்ல.
சொன்னாரு. நாங்கெல்லாம் போயிருக்கோம். அவர் சொன்னாரு 2021 டிசம்பர் 24 யார் வரலாம்? சாரி 2012 டிசம்பர் வரலாம். எதுங்க பிரதிநிதி சொல்றீங்க அப்படின்னு. ஐயோ நான் ஆட்டோவெல்லாம் நிற்கிறது முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் உருவாக்க என்ன பண்ணுவார்? எதுக்குங்க அப்படிவா சாப்பாடு யார் வரலாம்? அப்பயும் செய்ய மாட்டாரு. இப்ப ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கிறிஸ்தவெல்லாம் சொல்றோம், மாஸ்டர் சொல்லலாம், ஏசுக்கு விசா கிடைக்கல, ஏசுக்கு என்ன கிடைக்கல, பாஸ்போர்ட் ரெனுவல் ஆகல. அதுல 2030 வந்தாரு. இந்த மாதிரி பைத்தியக்கார முஸ்லீம்ல இருக்கிறானா, நாத்தியத்தில் இருக்கிறானா, கடவுளே இல்லை சொல்றதுல இருக்கிறான். எல்லாம் இது ஆர்சி ஃபாதர் எவ்வளவு சொல்றானா சொல்லலாம். தைரியமா பைபிள் தலையில மாட்டான். சிஎஸ் பாஸ்டர் எவ்வளவு சொல்லுவாங்க சொல்ல மாட்டான். மெத்தடிஸ்ட் பேப்டிஸ்ட் ஆங்கிலிக்கன் லூத்தரன் எவ்வளவு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்றது யாரு? எப்படிப்பா இருந்தா அவருக்கு தெரியும் கேட்டா, அட நீங்க நேற்று ராத்திரி 13 மணிக்கு ஆண்டவரை என்கிட்ட பேசுறாங்க. கேலண்டர்ல எல்லாம் இருக்கு. இவன் என்ன சொல்றான்? ஏன் ராத்திரி பகலெல்லாம் ஆண்டவர் பேச மாட்டாரோ? அவரை ராத்திரி தான் பேசுவாரோ? என் பகலெல்லாம் தூங்கிட்டு இருப்பாரா தெய்வம்? சத்தியத்தை அறியாமல், உபதேசங்களை அறியாமல், வருகையை அறியாமல் அடுத்த பன்னோத்திலிருந்து இயேசு எழுதி கேட்க, மத்திய ஆகாயத்துல அல்ல அல்ல அல்ல, மூன்றாவது வானத்திலே இயேசு வருகிறார். அவன் தனியா தான் வருவான். யாரையும் வெளியில் வர்றது அப்படி தனியா வரும்போது ஸ்தோத்ரா நல்ல கவனிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அடுத்த பாயிண்ட். எத்தனாவது பாயிண்ட்? 18. முடிய போது ஸ்தோத்ரா போனதே சொல்லிருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 4:16 தெளிவா சொல்லுது. இங்க வானம் என்பது தவறான உரிமை. எங்க பைபிள் எல்லாம் வானம் போட்டிருப்பாங்க. ஏன் அவர் இப்ப வானத்துல இல்லை, வானத்துல இருந்து இறங்குறது எல்லாம் எங்க பைபிள்ல நாங்க திருத்தி. அதே 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். ஒன்றாவது இடத்துல தெளிவா சொல்லிட்டாரு. எங்கேயும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப 1 தெசலோனிக்கேயர் 5 என்ன எழுதியிருக்கணும்? அவர் எங்கிருந்து இறங்கி வருவார் என்னவா எழுதப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்களெல்லாம் ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு எங்களை வேண்டுவாங்க. ஆதாரம் எதிரே வார்த்தை, கிரேக்க வார்த்தை, லத்தீன் வார்த்தை எல்லாம் போயிருக்கோம். சரி செய்து வரும். அப்படி 3வது வாரத்துல இவர் வர்றாரு. அப்படி வரும்போது கவனிக்க, 2வது வகையில என்ன, இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் 1 தெசலோனிக்கேயர் 4 முதலாவது அப்படின்னா அடுத்த இயேசுடைய 2வது வருகையில கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். அப்புறம் எப்படி கிறிஸ்தவன் பரலோகம் போனாலும் சொல்றேன்? பாஸ்டர் இறந்த உடனே பரலோகம் போறான்னு எதுக்கு அழக்காராதனை புலம்புற? போக முடியாது. இயேசுடைய 2வது வருகையில தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அப்ப பவுல் எந்திரிக்கலையா? எந்திரிக்கல. பரலோகம் போகல. யோவான் எந்திரிக்கலையா? எந்திரிக்கல. பரலோகம் போகல.
சாவு சுந்தர்சிங் எந்திரிக்கலையா? எந்திரிக்கல. எல்லாம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? இயேசுடைய இன்னும் குடிச்சுக்கிறாங்க. படிக்க நேரம் 1 ஸ்தோத்திரம் 21 முதல் 27 வசனங்களை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுல எழுதி இருக்கிறது. படிக்க நேரம். பின்பு அவருடையவர்கள் அவருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார். அப்ப நீங்க அடுத்தாப்புல நமக்கு சான்ஸ் எப்ப இயேசுடைய இரண்டாவது. அப்ப என்ன நடக்கும்? அடுத்த பாயிண்ட் 19. இங்க பாருங்க, முடிக்க போறோம். இந்த ஆத்துமா என்ன பண்ணுவோம்? அந்த உள்ளத்தை செய்ய 4 பேரால நீங்க 3 சவுண்டு வாசிச்சீங்க. எடுக்க எனக்கு நேரம் இல்லை. ஒரு சவுண்டு ஆத்துமா தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஆத்மாவை அதை எழுப்பும். ஆத்மா எந்திரிக்கிறதே ஆத்மாவா, பரிசுத்தமான ஆத்மா, வேற ஆத்மா இல்லை. நம்ம எழுப்புதல் இருக்கிற அந்த நல்ல ஆவிய இன்னொரு சவுண்டை எழுப்பும். இவருக்கு என்ன பாருங்க, ஆத்மா எந்திரிக்குதா, ஆவி எந்திரிக்குதா, இந்த ரெண்டும் ஒரு செகண்டுக்குள்ள ஒன்னா சேருதா, இந்த ரெண்டும் போய் வாழத்தக்கதாக ஒரு உயிர்த்தெழுந்த சரீரம், ஒரு மகிமையின் சரீரம் இயேசுடைய இரண்டாவது வருகையில நமக்கு கொடுக்கும். அதுக்கு பிறகுதான் மேல போக முடியும். சத்தியத்தை வருவீர்கள். இந்த மாதிரி பைபிள் ஸ்டடிலாம் மாசத்துக்கு ஒருதான் வச்சுங்கன்னா வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை மையமா வச்சு 66 புத்தகங்களையும் பைபிளை திறக்காம விட்டு வச்சிருவாங்க. எந்த கேள்வியை நான் பரிச்சோம், நீ ஆதியாவுக்கு முன்னால கேள்வி பரிச்சோம், வெளிப்படுத்துக்கு வெளியே கேள்வி பரிச்சோம். 40 அதிகம். இன்றைக்கு 18 வயசு ஆரம்பிச்ச பலன் 71 வயது கிடைக்கிறது. 50 வருடம் சீசனாக வாழ்ந்திருக்கிறார். 46 வருடம் 120 நாடுகள்ல வேலை செஞ்சிருக்கிறார். 212 யூனிவர்சிட்டிகள்ல கன்சல்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சிருக்கிறார். 7 PhD படிச்சுக்கிறார். சத்தியத்தை ஜனங்கிட்ட என்னவா கொடுக்கணும்? விலையே வரக்கூடாது. விலை வந்துட்டா அவங்க தப்பா மாறி போயிடுவாங்களே. சாப்பாடா, பிரியாணி கூட சாப்பிட்டா வயிறு லூஸ் மோஷன் ஆகுது, சப்பாத்தி கூட சாப்பிட்டா லூஸ் மோஷன். மாற்றி கொள்ளலாம். உபதேசத்துல பெற வந்தா, அது ரத்தத்துல கலந்துட்டா அது அவ்வளவு சாமானியமா எடுக்க முடியும். அதை கவனமா செய்து கொள்வோம். ஆத்மா எந்திரிச்சதா அடுத்த பாயிண்ட், ஆவி எந்திரிச்சதா அடுத்த பாயிண்ட். இந்த ரெண்டு போய் வாழத்தக்கதாக ஒரு உயிர்த்தெழுந்த சரீரம் கொடுக்கப்படுகிறது. முடிக்கிற நாள் இது எப்ப நடக்கும்? இயேசுடைய இரண்டாவது வருகையில் முடிச்ச நாள் ஸ்தோத்திரம். அப்ப மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் காத்திருப்பாங்க. மொத்தம் உயிர்த்தெழுந்த 7 வரிசைகள் கத்தரி சித்தமான இந்த 7 வரிசைகள் இருக்கிற 21 வசனங்களை கத்தரி சித்தமானால் உயிரோடு இருந்தால் நாளைக்கு ராத்திரி நம்ம பேசுவோம். முடிக்கிறோம். இயேசு முதலாவது மனவானம், 2வது பழைய ஏற்பாடு பரிசுத்தமானம், 3வது கிறிஸ்துவுக்குள் மரித்த இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவர்கள் மருத்துவம் பண்றாங்க. 4 உபத்திரவாதத்துல ரத்த சாட்சியம் 1,44,000. 5 மகாபத்திரவாதத்துல இஸ்ரவேலரை சேர்ந்த 1,44,000 பேர். பிறகு 500 யுத்தம், பிறகு 1000 அரசாட்சி, பிறகு உலகத்தின் முடிவு. இதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். 10 வருஷம் படிச்சாலும் இவ்வளவு போர்வையான சத்தியங்களை எடுக்க முடியாத அவ்வளவு கிறிஸ்தவ
அப்ப ஆத்மா எந்திரிச்சு, ஆவி எந்திரிச்சு, வீட்டிலிருந்த சரீரம் செத்தவங்களுக்கு கிடைக்கும். சரி, நான் உயிரோடு இருக்கிற இயேசு வரும்போது எனக்கு என்னங்க கிடைக்கும்? மாமிசமும் ரத்தமாக சேகரிக்க முடியும். அப்ப என்ன நடக்கும்? இது மாறி, இது சுண்டி, ஒரு செகண்ட்ல இது மறுரூபப்பட்ட சரீரமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துக்கள் வைத்தவர்களுக்கு என்ன சரீரம்? மறுரூபம். வீட்டிருந்த சரீரம். ஏன்னா சரீரம் என்ன? புதிய சரீரம். ஏற்கனவே உயிரோடு இருக்கிறவர்களுக்கு என்ன சரீரம்? வைத்திருந்த சரீரத்துக்கும் மறுரூபம் சரீரம் 7 வித்தியாசங்கள் இருக்கிறது. 21 வசனங்கள் இருக்கிறது. மனப்பாடமா சொல்லுவோம் பைபிளுக்காக. இப்படி 30,000 சப்ஜெக்ட் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் 59 செகண்ட்ல 3ஆ பிரிச்சிருவான், 7ஆ பிரிச்சிருவான், 21ஆ மாத்தி கொடுத்துருவான். என் வாழ்க்கையே இதுதான். நான் ஒரு முஸ்லீம் தான், பரவாயில்லை. வேதம் தான் என்னுடைய உயிர், வேதம் தான் என்னுடைய சொத்து. எனக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, இருந்தாலும் வேதம் தான் என்னுடைய குடும்பம். வேதம் தான் என்னுடைய குடும்பம். இதே நானும் சாப்பிச்சமாவும் மெட்ராஸ்ல போட போது திடீர்னு போச்சு, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கத்தியோட மேடையில என் பக்கத்துல இருக்கிறாங்க. இதே போல சாட்சி. சாதனை ஏன் சாதனை இல்லை? இதை கொண்டதுன்னா அதே கத்திக்கிட்டு சாதமாக. ஏன்னா உடம்பெல்லாம் வசம் ஒரே ஒரு விதத்துல தான் நான் சாவணும். எப்படி? ஒரு 3 மாதம் இந்த பைபிளை காமிக்காம என்னை ஒரு ரூம்ல அடைச்சு வைத்து ஆட்டோமேட்டிக்கா நான் செத்து போயிடுவேன். இந்த மாதிரி யாராவது சொல்லணும், நான் செலுத்தல என் உயிர் எதுல இருக்கு? அவங்க ஒரு நாளைக்கு 40 அதிகாரத்தை நான் பார்க்கல, செத்து போயிடணும். நான் முஸ்லீம் தான், பரவாயில்லை. எனக்கு வேதம் தான் உயிர், வேதம் தான் ஜீவன். உலகத்திலேயே அதிகமான பக்கங்கள் கொண்ட 4700 பக்கங்கள் கொண்ட முதல் வேதம் இதுதான். ஒரு அதிகாரத்தில் 21 ரகசியங்கள் எழுதியிருக்கிறார். 7 வருஷம் எழுதின 1089 அதிகாரம் பைபிள் இருக்கிறது. 1089 24 பெருக்கினா 24,436 ரகசியங்கள் எழுதியிருக்கிறார். தமிழ், இங்கிலீஷ், ஹீப்ரு, கிரீக் வச்சுக்கிறார். இப்ப 12 மொழியெல்லாம் மொழிபெயர்த்து இருக்கிறார். ஜெர்மன், பிரெஞ்சு, ரஷ்யன், கொரியன், உலக மொழியை 12 மொழிபெயர்த்து இருக்கிறார். இந்த 24 மொழியில் இந்த 7 வருடத்தில் அந்த பைபிள்களை வெளியிட்டாகும். ஒரு பைபிளை வெளியிட 10,000 காப்பிக்கு 3 கோடி ரூபாய். 24 மொழிகளை வெளியிட 100 கோடி ரூபாய்க்காக திட்டமிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். பைபிள் ஒரு புத்தகம் தான் வாங்க மாட்டேங்கிறான். சந்தோஷம் இருந்தா ஆசீர்வாதம் வாங்க மாட்டேங்கிறான். ஆசீர்வாதம் வாங்குறது சிஎஸ்கார வாங்க மாட்டேங்கிறான். புத்தகம் அந்த காலத்தில் நிறைய இருந்தது. இப்ப வேண்டாம், பைபிள புத்தகம் கொடுத்துரு, எவனுமே வேண்டாம்னு சொல்ல மாட்டான். இதுல பைபிள் இருக்கு, இதுல டிக்ஷனரி இருக்கு, இதுல கன்கார்டன்ஸ் இருக்கிறது. ஒரு வசனத்துக்கு 14 ஒத்து வசனம் எழுதியிருக்கிறேன். யார் காட்டு பார்ப்போம் பைபிள் உலகத்துல? ஆதியிலே 3 வசனம் கொடுத்துக்கிறார். தேவன் 3 ஒத்து வசனம் கொடுத்துக்கிறார். வானத்துக்கு 3 ஒத்து வசனம் கொடுத்துக்கிறார். பூமிக்கு 3 ஒத்து வசனம் கொடுத்திருக்கிறார். சிருஷ்டித்தா 7 ஒத்து வசனம் கொடுத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒத்து வசனத்தினால நிரப்பி இருக்கிறார். பைபிள் தான் என்னுடைய ரத்தம், பைபிள் தான் என்னுடைய உயிர், என்னுடைய ஆசையே. இதை நான் பேசிட்டு இருக்கும் போதே நான் சாவும். நான் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்து இந்த சொந்தக்காரங்க கலிமா எந்த முஸ்லீம் ஒரு கலிமாவை கேட்டு பண்ணலாம். இனி அதை என்னால் மாற்ற முடியாது.
சாகும்போது எப்படி சாகணும், எப்படி சாகணும்? தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு இருக்கும் போது நான் அந்த உலகத்தை விட்டு போக விரும்புகிறேன். முடிக்கிறான். இதுதான் இயேசுடைய இரண்டாவது முறை. அடுத்தாப்புல குண்டர்களும் ஒன்றாம். அடுத்தாப்புல குண்டர்களும் ஆபத்தாம். நிறைய ரகசியங்கள்லாம் நாளைக்கு சொல்லித்தரேன். வெளிப்படுத்தல 6 முதல் 18 அதிகாரம். பிறகு ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் நடக்கும். மத்திய பிரதேசத்தில் கூடாது அதை சொல்லிட்டார். பிறகு இயேசு கிறிஸ்து பூமிக்கு பகிரங்கமாக ஒளிமலையை இறங்கி வருவார். அந்த 3வது வருகை குறித்த ரகசியங்களை சொல்லிக் கொடுத்தார். பிறகு 60 யுத்தம் நடக்கும். 23 ரகசியங்கள் இருக்கிறார். அப்புறம் 1000 சாட்சி நடக்கும். அப்புறம் உலகத்தின் முடிவு வரும். அப்புறம் வருஷத்தை பிடிச்சு அத்தனையும் தந்த வேலையில் போடுவாங்க. அப்புறம் வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படும். 21 ரகசியங்கள் எல்லாரும் தெரிஞ்சது. ஜீவ புத்தகம் நாளைக்கு சொல்லித்தரேன். ஜீவ புத்தகம்னா என்ன, ஞாபக புத்தகம்னா என்ன, ஆட்டுக்குட்டியாவுடைய ஜீவ புத்தகம்னா என்ன, உன் ஆத்மா குறித்து எங்க எழுதிருக்கு, உன் ஆவியை குறித்து எங்க எழுதிருக்கு, ஒரு சரீரத்தை குறித்து எங்க எழுதி என்ன எழுதி, எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி செக் பண்ணணும், என்ன முடிஞ்சவர்கள் சொல்றோம். புதிய வானம், புதிய பூமி, புதிய சிலை. வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 22வது அதிகாரம். புதிய வானத்தை குறித்த 21 ரகசியங்கள், புதிய பூமியை குறித்த 21 ரகசியங்கள், புதிய சிலைகள் குறித்த 23 ரகசியங்கள். 63 ரகசியங்களுக்கு 3 ஒத்து வசனம் தர 189 ஒத்து வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், தெரியாது. ஏன்னா வசனம் கணக்கு சொல்லி 70 அல்லது வெள்ளத்தின் மிகுதியா எனக்கு தெரியாது. அதுக்குள்ள 27 மொழியில் அச்சடிச்சிடுவான். 120 நாடுகள்ல வாழ்கிற பேசுகிற மக்கள் 24 மொழியை பேசுறாங்க கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையை பேசிக்கிட்டே செத்து போயிடுவாங்க. உலகத்தில் வரும்போது எனக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியல. சாப்பிடுவாது கேட்கிற உலகத்தில் தெரிகிறதா இல்லையா? நீண்ட கால வாழும், நீண்ட கால வாழணும்னு சொன்னாலும் சரி, ஆயுஷ் பூரண ஆயுஷாதான் நடக்காது. தேவனுடைய கையெழுத்து என்னுடைய தலையெழுத்து. அந்த யூடியூப்ல நிறைய பேசியிருக்கிற பொறுப்பால் தேவனுடைய கையெழுத்து, the signature of God, the man. தேவன் எப்ப முன்னிறுத்திருக்கிறாரோ அப்ப என்ன பண்ணித்தான் ஆகும். ஒரே ஒரு பாசம் இருக்கு. எசேக்கியேல் மாதிரி கூட என்ன கொடுக்கலாம் சத்தமா. ஆனா பைபிள்ல எல்லாமே எசேக்கியேல் இல்லைங்க. பைபிள்ல எல்லாமே தானியேல் எசேக்கியேலா மாற முடியுமா? பவுல் எசேக்கியேலா மாற முடியுமா? ஒரு வேலைக்கு ஜபம் பண்ணி இந்த மனுஷன் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கட்டும். ஏன்னா நிறைய பேருக்கு சத்தியம் தேவையா இருக்குது. ஒரு வேலைக்கு ஜபம் பண்ணுறீங்கன்னா அந்த மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப ஏன் ரொம்ப நேரம் இழுத்துட்டேன் நான் சொல்றேன். மேலான நரகம், பக்தர்கள், மெழில்கள், மத்திய போய் சேர வேண்டிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் 3 இடங்கள், பாதியில் போய் சேர வேண்டிய நரகத்திலும் 3 இடங்கள். மொத்தம் எத்தனை 6 இடங்கள்? மனுஷனுக்கு எத்தனை சாய்ஸ் இருக்கிறது? சத்தமா ஏன் 6 சாய்ஸ் இருக்கிறது? மனுஷன் 6வது நாள் உருவாக்கப்பட்டார். மனுஷனுக்கு மிருகங்களுக்கு இல்லாத 6 அடிகள் இருக்கிறார். மனுஷனுடைய சராசரி உயரம் 6 அடி. மனுஷன் மனுஷனோடு பேசுகிற நாக்கு யாரா இருந்தாலும், ஆப்பிரிக்கன், இங்கிலீஷ்காரன், இந்தியன், யாரா இருந்தாலும் 6 அங்குலம். 21 ஆடு மனிதனுடைய மனத்தில் இருக்கிறார்.
அதனால்தான் மனிதன் போய் சேர வேண்டிய இடங்களை எத்தனை இடம் ஒன்று சூஸ் பண்ணிக்க. சத்தியத்தை மனிதர்கள் சட்டமா ஏமா பசிக்கலையா வீட்டுக்கு போக வேண்டாமா எதிர்த்து நெல்லுங்க ஜாப் பண்ணுவோம். நான் காலையில் வரைக்கும் பேசிட்டே இருப்பேன். என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது. 8 மணி நேரம் 9 மணி நேரம் சர்வசாதாரணமா பேசுவார். ஆனா வீட்லயோ ஆபீஸ்லயோ ஒரு நிமிஷம் என்னால நிற்க முடியாது. என்னை இடுப்புல ஒரு பலகீனம் இருக்கிறோம். உட்காராம என்னால வீட்டிலேயே மனைவி கூட உட்கார்ந்துட்டான், பிள்ளைகிட்ட உட்கார்ந்து நின்று என்னால பேச முடியாது. ஸ்டாஃப் கிட்ட ஆபீஸ்ல நான் வந்து என்னுடைய சேனல் இவங்கெல்லாம் வந்து உட்கார்ந்து. ஆனா தேவ சமூகத்துல மணிக்கணக்கா நின்னா கூட அந்த தேவ கிருபை எல்லாம் கண்களை மூடுவோம். இந்த தேவதாசன் பாட்டை பாடினது ரொம்ப ஆசைப்பட்டேன், ரொம்ப கவனிச்சேன். 40 வருஷமா கன்வென்ஷன் ஸ்பீக்கரா இருக்கிறான், பேரின்ப பெருவிழா ஸ்பீக்கரா இருக்கிறான், மெய்ப்பெருவிழா ஸ்பீக்கரா இருக்கிறான், புதுக்கோட்டையில கர்னல் பெருவிழா ஸ்பீக்கரா இருக்கிறான், விடுதலை பெருவிழா ஸ்பீக்கர் இருக்கிறான். 40 வருஷமா குருசேட் ஸ்பீக்கரா இருக்கிறான். ஆரம்பத்தில் பிரதர் தினகரனோட சேர்ந்து பேசணும், அவரை சாராளவர்களோட சேர்ந்து பேசணும், அவரை பாப்பா சங்கரோட சேர்ந்து பேசணும், அவரை ஜீவானந்தத்தோட சேர்ந்து பேசணும், நடராஜ ஊழியாரோட கல்லிட குறிச்சியில பேரின்ப விழாவில் அவதான் கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறார். மங்களாபுரம் ஜமீன்தாரில தங்கியிருந்தார், அங்கேயும் பேச. மோகன் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் போது அவரோட சேர்ந்து பேசுவோம். எல்லாரோடையும் பேசுவோம். 4 தலைமுறை ஊழியர்களை பார்த்துட்டோம். இப்ப இருக்கிற பரிமாண சமூகங்களோட பேசுகிறோம். ஆனா இன்றைக்கு இந்த சத்தியம் உழைத்திருக்கிறதுக்கு காரணம் சத்தியமே ஜெயிக்கும். சத்தியம் ஜெயிக்கும். எல்லாம் மாறி போயிடும், சத்தியம் மாறவே மாறா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வந்துடுறீங்க, 7 மணிக்கு என்னை கொடுத்துடுறீங்க, 9 மணிக்கு எல்லாத்தையும் பார்த்து முடிக்கலாம். ஆமேனா ஆமேன் இல்லையா? நீங்க பாடுவீங்களா ஆடுவீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாம் நான் வரதுக்கு முன்னால எல்லாம் வச்சுக்கிறோம்னு சொல்றான். என்னை வந்து மேடையில 2-8 ஏற்றுறதெல்லாம் அவளுக்கு சரி கிடையாது. கைகளை கொண்டு ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுட்டு வெளியே போகும். நீங்க உள்ள சத்தியத்தை கேட்டது, நான் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறேனா? 1 தெசலோனிக்கர் 5:23 படி சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாரா? பரிசுத்தமாக இருக்கிறேனா? பரிசுத்தமாக வாஞ்ச கொஞ்ச நெஞ்சமாவது இருக்கா? பூரண பரிசுத்தத்துக்கு போகணுங்கிற ஒரு பிடிவாதம், ஒரு லக்கு நம்மகிட்ட இருக்கா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது 2வது வருகை உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாயிருந்து காக்கப்படுவதாக. கண்களை இவ்வளவு நேரம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி, என்னை மகிமைப்படுத்த வேண்டாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஆண்டவருக்காக பலத்த கைதட்டு விடுப்போமா? இவ்வளவுதானா? ஆண்டவருக்கு இவ்வளவுதானா பலத்த கைதட்டு? நல்ல கைதட்ட தெரியும். கைதட்டும் அவரோட வாயையும் திறந்து, கையையும் கட்டிக்கொண்டு வாயையும் திறந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லுவாங்க.
ஆமென். அன்புள்ள பிதாவே, நித்தியமான ராஜா, ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபு தேவனுமாகிய ஜீவன், அவங்களை துதிக்கிறோம், செய்கிறோம், நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் தேவனுக்கு வெளிப்படுத்துகிறதா முதலாவது வருகை, இரண்டாவது வருகை, மூன்றாவது. இந்த இரண்டாவது வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும் நாங்கள் உயிர்த்தெழுந்த சரீரம் பெற, நம்ம மறுரூபப்பட சரீரம் பெற, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாகும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாவம் மீன்கள் அக்கிரமம் இல்லாத குற்றமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வாழும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அந்த கிறிஸ்து கள்ளத்திற்கு தேசி வருஷத்துடைய தீங்கான எண்ணங்களுக்கு, தீங்கான வார்த்தைகளுக்கு, தீங்கான கிரியைகளுக்கு எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். நீங்க எப்ப வந்தாலும் நாங்க ரெடியா இருக்கிறோம். நீங்க எப்ப வந்தாலும் நாங்க ரெடியா இருப்போம். நீங்க எப்ப வந்தாலும் நாங்க ரெடியா இருப்போம். எல்லா துதிகளும் சத்தியமாகிய இயேசுவின் நாமம், சத்திய வார்த்தையாகிய ஆவியானவருடைய இருந்தல்ல செபிக்கிறோம். சத்திய வசனமாகிய நல்ல பிதாவே. ஆமென். ஒரு நிமிஷம் உட்காருங்க. உங்களுக்கு எல்லாம் லட்டா அல்வா கொடுக்குறாரு.